வணக்கம். ஜோதிட ஆர்வலர்களுக்கு, ஜோதிடங்களை பற்றி அறிய விரும்பும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல்கள். இது ஒரு கலை பார்த்தீங்கன்னா, இது மிகப்பெரிய ஒரு கலை. இந்த ஜோதிட கலைங்கிறது மிகப்பெரிய கலை. இந்த கலையை பார்த்தீங்கன்னா எத்தனை நூல்கள் இருந்தாலும் சரி, எத்தனை ஆசிரியர்கள் போதித்தாலும் சரி, அந்த கருத்துக்கள் எல்லாமே நம்ம ஆய்வுகளுக்கு உட்பட்டு அந்த கருத்துக்கள் சரியாக வந்தால் மட்டும்தான் அந்த கருத்தை நம்ம திறம்பட சொல்லி அந்த கலையை வளர்க்க முடியும். நம்ம எத்தனையோ ஜோதிடர்கள் படிக்கலாம், ஆர்வலர்கள் படிக்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் எல்லாரும் ஜோதிடர் ஆகுவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. ஒரு ஜோதிடனாகிய திடமான அறிவு, தெளிவான மனநிலையில் ஒரு ஜோதிடத்தை மதிநுட்பத்துடன் எடுத்துரைத்தால் மட்டுமே அந்த ஜோதிடம் அனைத்து நண்பர்களுக்கும் மிக தெளிவாக பொருந்தி வரும். இதில் இந்த கலை மீது ஆர்வமும் இருக்க வேண்டும். ஆயக்கலைகள் 64 என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை. இந்த ஆயக்கலைகளில் ஜோதிடக்கலை மிகப்பெரிய கலை. அந்த கலையை உலகம் முழுவதும் பிரபலம் அடைவதற்கு செய்யணும் அப்படின்னா அதற்கு நமக்கு தெளிவ கடாட்சம் வேண்டும். ஒளிமறைவின்றி எல்லாத்தையும் நம்ம வெளில சொல்கிறோம் அப்படின்னால நமக்கு ஏதாவது நம்மளுடைய புகழ் அந்தஸ்து குறையுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நம்மளுடைய புகழ் அந்தஸ்து என்றைக்குமே இருக்கும். நமக்குன்னு ஒரு நல்ல காலங்கள் இருக்கும்போது, நல்ல பண்புகள் இருக்கும்போது, இதை இந்த கருத்துக்கள் எல்லாம் வெளியே சொல்லும் போது தான் நம்மளோட அந்த சூட்சமங்கள் எல்லாமே வெளில போய் தெரியும். அதோட எப்படி ஜோதிடம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி பல்வேறுபட்ட ஜோதிடங்கள் இருக்குது. ஆனால் பராசார முறையில் சொல்கிறது, ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய பராசார முறை தான் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஜோதிட முன்னோடியாக விளங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முறை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேபி அஸ்ட்ராலஜி சொல்கிறாங்க. நாடி ஜோதிடம் பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மருத்துவ ஜோதிடம், சரிங்களா? அப்போ ஏஎல்பி மெஸ்ட்ராலஜி இப்போ சொல்கிறது. இந்த மாதிரி பல்வேறுபட்ட ஜோதிடங்கள் இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஜோதிடர்கள் எல்லாமே பல வழிகள் இருந்தாலும் அது சங்கமிக்கக்கூடிய இடம் அந்த கடலுங்கிற ஒரு சமுத்திரம் மட்டுமே. அந்த பல்வேறு வழிகளில் இருந்து அந்த நீர்கள் எல்லாம் வந்தாலும் அந்த கடலில் தானே சங்கமிக்கும் இல்லையா? அந்த மாதிரி அந்த கருத்துக்கள் எல்லாமே ஒரே ஒத்த கருத்துக்களாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அந்த ஜோதிடர் நிலைத்து நிற்பார், சரிங்களா? அந்த வகையில் தான் நான் ஜோதிடம் பார்ப்பது எல்லாமே பாரம்பரிய ரீதியாக பார்க்கப்படுகிறது. அதற்கு பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 அங்கங்களை உள்ளடக்கியது தான். தினம், நாள், நட்சத்திரம், திதி, கர்ணம், யோகம், ஒவ்வொன்றுக்கும் பலன் உண்டு. ஒரு பிறந்த நாளுக்கு என்றால் அன்றைக்கு நாளுக்கு ஒரு பலன் உண்டு. ஒருத்தர் சனிக்கிழமை பிறந்திருக்காரு அப்படின்னா சனிக்கிழமை பிறந்தவரோட பலன் கண்டிப்பாக இருக்குமானா கண்டிப்பாக உண்டு. அவரோட குணாதிசயங்கள், பிடிவாதக்காரராக இருப்பார். அவர் எதையுமே ஒரு வேலையை எடுத்தால் செஞ்சு முடிக்கணும், அந்த வேலையில் ஒரு துணிச்சலுடன் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நாளுக்கு உள்ளது. அதே மாதிரி நட்சத்திரத்துக்கு உள்ளது. அந்த நட்சத்திரத்தோட அதிபதிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு சொல்லக்கூடியது. அதே மாதிரி கர்ணநாதன், அந்த கர்ணநாதனுக்கும் பங்கு உண்டு. நித்திய யோகத்திற்கும் பங்கு உண்டு. அதனால் 5 அங்கங்கள் கூடியது தான் பஞ்சாங்கம். நவகிரகங்கள் 9 கிரகங்களையும் அதில் பஞ்சாதி கிரகங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வலிமையானதாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நம்ம ஜோதிடத்திலே பாருங்கள், 12 ராசி கட்டங்கள், 12 லக்னங்கள், 9 நவகிரகங்கள், 108 பாதங்கள் உள்ளடக்கியது தான் இந்த ஜோதிடம். இது எல்லாமே தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் ஜோதிடம் சொல்ல முடியும். ஜோதிடம் எல்லாருமே சொல்லலாம். அதற்கு சில வழிமுறைகள் உள்ளன. இப்போ ஒருத்தருக்கு ஒரு தசா நடக்குது அப்படின்னா அந்த தசா வழியாகத்தான் அவங்களோட எதிர்காலங்களை நிர்ணயிக்க முடியும். இதற்கு சற்று முன்னே தான் ஒரு ஜோதிடம் ஒரு நபருக்கு ஜாதகம் பார்க்குறோம். அவர் லக்னம் பார்த்திங்கன்னா, அவர் லக்னம் மிதுன லக்னம், ராசி பார்க்கும்போது சதய நட்சத்திரம், கும்பராசி. அவருக்கு பார்த்திங்கன்னா லக்னத்தில் கிரகங்கள் இல்லை. 4ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன். 6ஆம் இடத்துல சுக்கிரன், கேது. 8ஆம் இடத்துல கிரகம், 7ஆம் இடத்துல கிரகம் இல்லை. 8ல் குரு, சனி. 9ஆம் இடத்துல சந்திரன். 12ஆம் இடத்துல ராகு. இது ஒரு குழந்தையோட ஜாதகம் தான்.
16/10/2021 தான் பிறந்திருக்காரு. இந்த ஜாதக அமைப்பு நீங்கள் போட்டிங்கனாவே வந்துடும். லக்னம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதுன லக்னம். அப்போ மிதுன லக்னத்தில் சூரியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல வந்து சூரியனுக்கு 10ல் லக்னம் அமைஞ்சிருக்கு. அப்போ அப்படிங்கும்போது இவர் வந்து இரவு நேரத்தில் பிறந்த ஒரு ஜாதக அமைப்பு. இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்குற அவர் வந்து பார்த்திங்கன்னா துவாதசி திதியில் பிறந்திருக்காரு, பவ கர்ணத்தில் பிறந்திருக்காரு. இந்த அமைப்பெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருக்கு ஜாதகோட கேள்வியே என்ன அப்படின்னா, எங்களுக்கு வீடு, அதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து என்ன தசா புத்தி நடக்குதுன்னு சொல்லிடுறேன். ராகு திசையில் சுக்கிர புத்தி நடக்குது. அப்போ இந்த ராகு எங்கே இருந்து தசை நடத்துகிறாரு அப்படின்னா, லக்னத்துக்கு 12ஆம் இடத்துலேருந்து தசை நடத்துகிறாரு. புத்தி என்ன புத்தி போகுது, லக்னத்துக்கு மிதுன லக்னத்துக்கு 5க்கும் 12க்கான புத்தி சுக்கிர பகவான் 5க்கும் 12ஆம் இடத்துக்கு அதிபதி. ஆனால் 6ஆம் இடத்துலேருந்து புத்தியை கொடுக்குறாரு. அப்போ 6ங்கிறது பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி தாத்தாவோட தந்தையோட அப்பாவை சொல்லக்கூடியது. அப்போ கேது கூட இருக்கார், சுக்கிரன் அமைப்பு. அப்போ அந்த வீடு கொடுத்த அந்த செவ்வாய் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் கூட சேர்ந்துருக்கார். அப்போ இந்த தாத்தா அரசாங்க வழியில் வேலை செய்யக்கூடிய நபர். அப்புறம் அவருக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் தந்தையின் தந்தை இந்த ஊரில் இருக்க வாய்ப்பில்லை. அப்போ தந்தைக்கு வந்து சந்திரன் 9ஆம் தேதி கோச்சார சந்திரன் எங்கே தொடுது, காலபுருஷன் 8ல் இருக்கார். அப்போ இந்த ஜாதகர் ரீதியாகவே இந்த ஜாதகரோட தந்தை வெளிநாட்டில், வெளியூரில், வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. அங்கேயுமே இருந்தாலும் இன்றைக்கு காலகட்டத்தில் அவருக்கு வேலை இல்லாமல் வேலையில் ஒரு பிரச்சனையுடன் இருப்பார் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆமாங்க ஐயா, உண்மைதான், சரியாக சொல்கிறீங்க. அதுமாரி அப்பாவோட அப்பாவுக்கு சுக்கிரன் 5 புத்தி ஓடுது. அந்த புத்திக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சனி அந்தரம் வருது. சனி அந்த பார்க்கும்போது 5ஆம் அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்காருன்னா கேது கூட சேர்ந்து விருச்சகத்தில் இருக்கார். வீடு கொடுத்த சூரியன் வீடு கொடுத்த புதன் வீட்டில் போய் உட்காந்துட்டார் இந்த செவ்வாய். அப்போ அந்த ஜாதகோட தாத்தாவுக்கு அரசாங்க வேலையில் இருக்கணும், அரசு சம்மந்தப்பட்ட துறையில் வேலை செய்ய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா வருமானத்தை வரக்கூடிய துறையாக கூட இருக்கலாம், இப்போ வருவாய்த்துறை கூட இருக்கலாம். ஆனால் வருவாய்த்துறையில் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அவருக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் 6ல் இருக்கார் இல்லையா சுக்கிரன், கேது கூட சேர்ந்துருக்காரு. அப்போ தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்க வேண்டும், ஒரு இன்னல்களை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். ஆமாங்கய்யா, பிரச்சனைகளை தான் சந்திச்சிருக்காரு. ஏதோ ஒரு பிரச்சனை வேலை சம்மந்தப்பட்ட விஷயம், அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கார், அதில் பிரச்சனையில் இருக்கார் அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அதுமாதிரி தந்தைக்கும் பிரச்சனை, தந்தைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே இல்லை, வெளிநாட்டில் இருக்கார். தாயாருக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா தாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி புதன் செவ்வாய் சூரியன் கூட இருக்க சித்திரை நட்சத்திர சாரத்தில் நிற்கிறாரு. அப்போ தாய் சாணாதிபதிக்கு பார்க்கும்போது 6ல் பார்த்திங்கன்னா சந்திரன் வருவார். அப்போ சந்திரன் சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் நிற்கிறாரு. நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை. அப்போ இந்த ராகு திசை புத்தி காலங்களில் இவங்களுக்கு தாய்க்கும் உடல் பீடைகள், உடல் தொந்தரவுகள், ஏதாவது தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா சூரியன் சேர்ந்துருக்காரு. அப்போ தலைமை கிரகங்களையே தலை சார்ந்த பிரச்சனையில் ஏதாவது பிரச்சனை இருக்காமா, நரம்பு சம்மந்தப்பட்டது ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஆமாம் சார், பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இது எப்படி இந்த பிரச்சனைகள்லாம் கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே தசாபுத்திகள் அடிப்படையிலேயே தான் இந்த ஜாதகம் இயங்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன். அப்போ ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அது பாரம்பரியமாக இருந்தாலும் சரி, நாடி விதிப்படிகளாக இருந்தாலும் சரி, எந்த விதிமையாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் அத்தனையும் உண்மையானவே இருக்க வேண்டும், சரியானதாகவே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு தான் நமக்கு வந்து இந்த ஜோதிடம் நம்மளை வெல்லும். அப்போ ராகு திசையில் சுக்கிர புத்தி நடக்கும் சமயத்தில் குடும்பத்தில் அமைதி குலையும்னு சொல்கிறோம். இது பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான், ஜோதிடர்களுக்கு தெரியும். ராகு திசை நடக்கும்போது சுக்கிர புத்தி நடந்துச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் குடும்பத்தில் பங்கம் குலையும். அப்போ இங்கே மாமனாருக்கு மருமகளுக்கும் சண்டை வருது. அதாவது மருமகள், மாமியார், மாமனார், இந்த 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஜாதகோட பையனோட அப்பா வெளிநாட்டில் இருக்கார். அப்போ இவங்களுக்குள்ள மாமியாருக்குள்ளும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சா? ஏன்னா இன்றைக்கு கோச்சார சந்திரன் அந்த சுக்கிரனை தொடுறாரு. அப்போ மாமியாருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்துச்சா? அதுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேட்குறோம். ஆமாம் சார், சரி. அப்போ எதன் மூலமாக பிரச்சனை வருது? ராகு நின்றதுக்கு 8ஆம் இடம் போய் பாருங்கள். ராகு எங்கே நிற்கிறோ அந்த 8ஆம் இடத்தை சுட்டி காட்டும் அப்படின்னு சொல்கிறது ஒரு விதி உண்டு. அப்போ ராகு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்திலேருந்து 8ஆம் இடம் குரு. அப்போ குரு யார் கூட சேர்ந்து? சனி சேர்ந்து கூட இருக்காரு. அப்போ பணம் சார்ந்த விஷயங்கள், பையன் சம்பாதிச்சு கொடுக்குற விஷயத்தில், இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில்
பிரச்சனை, இல்லை அதே பையனுக்கு வேலை இல்லாமல் இருக்காங்களா, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லி பாருங்கள், சரியாக தான் வருது. இதுதான் இந்த ஜோதிடம் பல வழிகளை பார்க்கலாம், எந்த வழிகளை என்னென்னு பார்க்கலாம். இந்த இந்த ஜாதகம் பார்த்தவங்களுக்கு அவங்களுக்கு பிரமிப்பு, சார் கரெக்டாக சொல்லிட்டீங்க, அது ஏதாவது கேள்வி கேட்குறீங்களாமான கேள்வி ஒன்றும் இல்லை சார். ஏன்னா நம்ம சொல்ல விஷயங்கள் அத்தனையும் சரியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படி தான் நம்ம எப்படி ஜாதகம் பலன் சொல்வது அப்படிங்கிறதுக்காக இந்த பலனை நம்ம பதிவு செய்கிறேன். அங்கே ராகு திசை சுக்கிர புத்தி சனியோட அந்தரம் நடக்குது. அப்போ ராகு திசையில் சனி அந்தரம் நடக்கும்போது அவங்களுக்கு குடும்பத்தில் சனி பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படின்னா, ஆரோக்கிய குறைபாடுகள் வரும், நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தாக்குதல் இருக்கும், கவலைகள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும், மன நிம்மதி இருக்காது. இந்த ராகு திசையில் சனி அந்தரம் வரக்கூடிய காலத்திற்கு. அப்போ ராகு திசை சனி பற்றியும் அது நடந்திருக்கும். அது புதன் முடிச்சிட்டாங்க, அடுத்து ராகு திசையில் கேது முடிச்சிட்டாங்க, இப்போ சுக்கிரன் நடக்குது. அப்போ சுக்கிரன் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லுவோம், அதே பிரச்சனை தான் இங்கே நடந்துகிட்டு சொல்லணும். உடலில் காயம் ஏற்பட்டுச்சா, விபத்து ஏற்பட்டுச்சான்னு கேட்டால், ஆமாம் சார், தந்தைக்கு ஒரு காயம் ஏற்பட்டுச்சு, விபத்து ஏற்பட்டுச்சா 3 மாதத்துக்கு முன்பு. அதுமாதிரி தாயாருக்கும் ஒரு இரத்த சம்மந்தப்பட்டமான உடல் ரீதியான ஒரு பிரச்சனை கொடுத்துருக்கணுமேம்மா அப்படின்னும். ஆமாம், 6ஆம் அதிபதி சந்திரன். ஆனால் ஏன் நாங்கள் நல்லா பாருங்கள், 1-5 பாகங்களை கையில் எடுத்து பாருங்க. அந்த தாயார் சாணாதிபதி இந்த லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 9 அப்படிங்கிறது கர்ப்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது சந்திச்சிங்களா அப்படின்னா கருச்சதை ஒன்று ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான். இதுதான் ரொட்டெலாம் சொல்லி முடித்த பிறகு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. எப்படி அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகம். அப்போ ஜாதக பலன் எப்படி அமையுது அப்படிங்கிறத இது உதாரண ஜாதகத்துடன் உங்களுக்கு விளக்கியுள்ளேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.